Namaste, respected, beloved viewers. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான செமினார் கொடுக்குறேன். இந்த செமினாரில் நீங்கள் வருகின்ற February 2026 மட்டும் இல்லை, எந்த நேரத்துலையும் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா பரீட்சையிலிருந்து பிரவீன் உத்தராவது வரைக்கும் சிறப்பான மார்க் வாங்கி நல்ல மார்க் வாங்கலாம். எப்படி சொன்னால், நீங்கள் படித்த விதம் சிறப்பாக இருந்தாலும் எழுதுன விதம் சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மார்க் எழுந்துருவீங்க. நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் வாங்குறாங்க. காரணம் என்ன? சில சீக்ரெட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால தான். இப்போ ஒரு சில பேருக்கு மட்டுமே உரிய, சில கேர்ள்ஸ் மட்டும் தெரிந்த சில சீக்ரெட்ஸ், ஹவு டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ், அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. வெரி சிம்பிள். முதல்ல கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியும். இப்போது பரீட்சை பிராத்தி மத்தியமா ராசபாஷா விஷயம் வேறு. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்லேயே ஆன்சர் எழுதுறீங்க, அது எழுதுகிற விதம் வேறு. பிரவேசிகா டு பிரவீன் எழுதுகிற விஷயம் வேறு. நீங்கள் முதல்ல நான் பிரவேசிக்காலேருந்து கொண்டு வந்துடுறேன், அப்புறம் லோயர் போகிறேன். பிரவேசிக்காலேருந்து பிரவீன் வரைக்கும் என்ன பண்ணணுன்னா, எந்த கேள்வி எழுதுறீங்களோ அதுக்கு எவ்வளோ மார்க் இருக்குதுன்னு எழுதுங்க முதல்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிறகு டிவிஷன் போட்டுட்டு சப் டிவிஷன் போட்டால் பத்தாது. இந்த கொஸ்டினில் ஒரு சில பகுதி மட்டுமே எழுதணும். இப்போது நீங்கள் சம்மரி எழுதுறீங்கன்னா சம்மரி அப்படின்னு போட்டு ஹெட்டிங் போடுங்க. நீங்கள் சொல்லலாம், டீச்சருக்கு அதான வேலை, டீச்சர் பண்ணட்டோன்னு. அதான் வேலை. ஆனால் 10க்கு 3 மார்க் போடுவாங்க. என்ன பண்ண முடியும் உங்களால்? ஒன்றும் பண்ண முடியாது. ரீடோட்டில் அப்ளை பண்ணுவீங்க, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுவீங்க, தேவையில்லாம டென்ஷன். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எழுதும்போது உங்கள் சைடு நீங்கள் சேஃப் பார்த்துங்க. எழுதும்போது டிவிஷன் நம்பர் எழுதணும், சப் டிவிஷன் நம்பர் எழுதணும், ஹெட்டிங் எழுதணும், மார்க் ஹவு மெனி மார்க்ஸ் கேரிஸ்ன்னு எழுதணும். சப்போஸிங் அவங்க 5 கொடுத்து நீங்கள் 3 எழுதுனா 15 மார்க்னா நீங்கள் வந்து 3 × 5 = 15 போடுங்க. 1 மினிட் ஆகுமா? அது மாதிரி ஒன்றே ஆகாது. அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் கொஸ்டின் போடுங்க. இப்போ சப்போஸ் ஃபில்லப்ஸ் இருந்தீங்கன்னா 5 ஃபில்லப் எழுதுறீங்களா, 5 மார்க்னா 5 போடுங்க போதும். ஒன்று தனியாக ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அடுத்தது சாய்ஸ் ஒழுங்காக பாருங்கள். எத்தனை சாய்ஸ் கொடுக்குறாங்க? 1 out of 2 2 out of 3 அதை பார்த்து அது எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ரோமன் 1 எடுத்தீங்கன்னா 1 சம்மந்தப்பட்ட எல்லாம் எழுதிடுங்க. அப்புறம் ரோமன் 2 போங்க. வேணா ரோமன் 1க்கு அப்புறம் ஒரு ரோமன் 5 போகலாம். ஆனால் 5 வந்து 1 இங்கே எழுதுவேன், 2வது கொஸ்டின் கடைசியில் எழுதுவேன், 3வது கொஸ்டின் வேறு இடத்துல எழுதுவேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரோமன் 1 எடுத்தால் அப்படியே கண்டினியூஸாக பண்ணுங்க, ரோமன் 2 எடுத்தால் கண்டினியூஸாக பண்ணுங்க. இந்த 1 வேர்டு ஆன்சர்லாம் அங்கே பாருங்கள். லிங் வச்சன். நான் வந்து பிரவேசிகா டு பிரவீன் பற்றி பேசுகிறேன். லிங் வச்சன் மீனிங் யூஸ் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஸ்டின் எழுதுங்க. 1 வேர்டுக்கெல்லாம் எதுக்குள்ள 1 மார்க் இருக்குதோ கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. ரொம்ப நேரம் ஆகாது, எனக்கு தெரியும் எவ்வளோ நமக்கு ஆகும்னு சொல்லி. அடுத்தது அவங்க இப்போ வந்து ரூல்டு நோட் பேப்பர் தான் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் ஒரு லைன் விட்டு எழுதி பழகாதீங்க. அவங்க கொடுக்கும்போதே ப்ராட் லைன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ரெகுலர் லைன் எழுதி பழகிடுங்க. ஒரு லைன் விட்டு எழுதிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு எழுதுறதுக்கு பேப்பர்லாம் போய்டும், எக்ஸ்ட்ரா பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் தேவையில்லை ஒரு சில கொஸ்டின்ஸை விட வேண்டிய நிலைமை ஆகிடும். ஆகையினால எழுதும்போது ஒவ்வொரு லைனும் அப்படியே தொடர்ந்து எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த ஃபேமிலியை, அதாவது ரோமன் 1னா ரோமன் ஃபேமிலி ஃபுல்லாக, 1 ஃபேமிலி ஃபுல்லாக ஒன்றா தான் எழுதணும். அதே மாதிரி பழகிடுங்க. அப்புறம் நீங்கள் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், கிராமர் மிஸ்டேக் இருக்கும், அப்படி யோசிக்காதீங்க. இது வந்து பரீட்சை டு பிரவீன் இந்த பாலிசி தான். அதாவது வந்து அவங்க வந்து ஏற்கனவே மார்க் போட்டிருக்குது, அதனால வந்து நீங்கள் அந்த மார்க்கில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னு சொன்னால், சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 16 மார்க்னு போட்டுருக்கு, 16 திருத்தும் போது 12 நினச்சிப்பாங்க, உங்களுக்கு 8 தான் விடும். ஆனால் நீங்கள் அதில் 16 எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 16 கேரி 16 மார்க் தெரியும். நீங்கள் சொல்ல ரைட்டு தான். அதாவது வந்து டீச்சர்ஸ் வேலை தானே பார்க்குறது, கையில் கொஸ்டின் வச்சா திருத்தலாம், 1 திருத்தலாம், 2 திருத்தலாம். 150 பேப்பர் திருத்தும்போது நீங்கள் உங்களுக்கு கூட இரிட்டேட்டட் தான் ஆகிடும். அந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் பளிச்சுன்னு மார்க்கோட போட்டு எழுதுறீங்கன்னு சொன்னால் யூ ஹேவ் அன் எட்ஜ் ஓவர் அதர்ஸ். இதுதான் சக்ஸஸ். அதுதான் யூ ஷுட் ஹேவ் எட்ஜ் ஓவர் அதர்ஸ். மற்றவங்களோட நம்ம வித்தியாசமாக காமிக்கணும். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் வச்சா 15 மார்க் எக்ஸ்ட்ரா வந்தால் அதுதானே. நம்ம வந்து பாஸ் பண்ணுறதுக்கு 35 வாங்கணும் லோயரில்,
33 வருது, எங்கே மார்க் போகிறது எதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆராய்ச்சி போடுங்க, அப்படி வந்துடும். 57 வரும், 3 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். 78 வாங்குவீங்க, 80 ஆக்குவாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா மார்க் போடணும்னா சில மேட்டர் நீங்கள் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி மார்க் எவ்வளோ எழுதணும், சாய்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க. அவன் 5 கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் 7 எழுதாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைமு. திருத்தும் போது கரெக்டாக தெரியும், ஏன்னா தே ஹேவ் டு என்டர் இந்த ஃப்ரண்ட் பேஜ். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதுனா மாட்டிப்பீங்க. அதேமாதிரி டிரான்ஸ்லேஷன் எவ்வளோ மிஸ்டேக் வந்தாலும் எழுதுங்க. இங்கே கூட சொல்கிறேன் நான், சம்மரியில் கிராமர் மிஸ்டேக் வருது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படிலாம் பயப்படாதீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒருத்தம் வரலன்னா அப்புறம் தான் எனக்கு காப்பீட் செய்துருங்கன்னு அர்த்தம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், கிராமர் மிஸ்டேக் வரும், திருத்தவங்க நல்லா தெரியும். ஒரு சில கிராமர் மிஸ்டேக் வரும், ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், நிறைய கூட வரலாம், இருந்து மட்டும். அப்போ எப்படி தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு கேரக்டர், ஒரு லெசன் எடுக்கிங்கன்னா சில வார்த்தையை அடிக்கடி வரும். இப்போ உஷாரப்பூர்வம் நிர்மலா வச்சுக்க சொல்கிறேன். நிர்மலான்ற வார்த்தை எத்தனை இடத்துல வரும்? அந்த சம்மரியில் குறைஞ்சு 25+ வரும். தோத்தாராம் 25+ வரும். நீங்கள் தோத்தாராம் தேத்தாராம் போட்டிங்கன்னா 25 மிஸ்டேக்ஸ் ஆகிடும். அது இருந்தால் கேரக்டர் ஸ்பெல்லிங் முதல்ல தொடர்பு பண்ணுங்க, அதில் மிஸ்டேக் வரக்கூடாது. அப்போ நேச்சுரலாகவே உங்கள் 25% மிஸ்டேக் அவாய்ட் ஆகிடும். அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு வேர்ட்ஸ்னு இருக்கும். அடிக்கடி சில வார்த்தையை பயன்படுத்துவோம். உதாரணம் ஹே, ஹாமல் 2 கொம்பு வரணும். ப்ளூரல் ஆகும்போது ரெஸ்பெக்ட் ஆகும்போது ஹே வரும், டாட்டோட வரும். அது மேலே கோடு போடணுமா, அதெல்லாம் இம்மெட்டீரியல், மேலே கோடு போடாமல் கூட எழுதலாம். ஆனால் புள்ளி அவசியம் இல்லை. லடுக்கா ஜாத்தா ஹே, லடுக்கே ஜாத்தே ஹே. ஓகே, அதனால நீங்கள் டென்ஷனே ஆகாமல் இந்த புள்ளியில் கரெக்டாக போட்டு எழுதுங்க. சென்டென்ஸில் இது தான் நீங்கள் அடிக்கடி, இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நெய் ஒரு புள்ளி இருக்கும், எழுத சொன்னால் 10 இடத்துல நெய் 10 மிஸ்டேக் ஆகிடும். இப்போது அதே மாதிரி சில அடிச்சுப்பாங்க, எனக்கு நிறைய தெரியும், வெரைட்டி காமிப்பேன் நான், இதில் கிரிக்கெட்டான வெரைட்டி காமிக்கிறதுக்கு. லேக்கின், கிந்து, மகர், பரந்து, பர், பல்கி இவ்வளோ இருக்குது. உங்களுக்கு எது நல்லா ஸ்பெல்லிங் தெரியும், மகர் தெரியுமா, அதை எழுதுங்க. லேக்கின் ஸ்பெல்லிங் எத்தனை இடத்துல ஆனா வந்தாலும் லேக்கினே போடுங்க. இது என்ன நமக்கு ஒக்காபுலரி டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. அதனால எந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியுதோ ஸ்பெல்லிங்கில் அதை எழுதுங்க, அதை பயன்படுத்துங்க. அப்படி தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ண முடியும் நீங்கள். அதே மாதிரி கிராமர் முடிஞ்சதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸே மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ஃபியூச்சர் டென்ஸில் எழுதுகிற, பாஸ்ட் டென்ஸில் எழுதுன போகாதீங்க. இப்போ உதாரணம் சொன்ன பாருங்க, ராம் ஜாத்தா ஹே, ராமன் போகிறான். ராம் और श्याम जाते हैं, போகிறார்கள். சீதா ஜாத்தி ஹே. நான் ஃபியூச்சர் டென்ஸ் சொல்கிறேன் பாருங்க, ராம் கல் டுமாரோ ஸ்கூல் ஜாத்தா ஹே, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறான். நெக்ஸ்ட் டே ஸ்கூல் ஜாத்தா ஹே, நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறான். ஒன்றும் வித்தியாசம் வராது. ஹம் ஆப்கே கர் கல் ஆத்தே ஹே, நாங்கள் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவோம் சொல்ல அவசியமே இல்லை, எழுதலாம். எப்போ நமக்கு மிஸ்டேக் வரும் தோணுதோ யூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ தாத்தி தீ மட்டும் தானே. மே வந்தால் ஹூ வரும், தும் வந்தால் ஹோ வரும், சிங்குலர் வந்தால் ஹே வரும், ப்ளூரல் வந்தால் ஹே வரும். तुम इज ऑलवेज प्लूरल, அவ்வளோதானே. मैं जाता हूँ, तुम जाते हो, लड़का जाता है, लड़के जाते हैं, लड़की जाती है. தேத்தி மட்டும் தானே, அதே பேஸ் பண்ணி எழுதலாமே. இப்போ நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா, ஒன்ஸ் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யார் சொல்கிறது காதில் கேட்டாலும் சம்மரி விஷயத்தில் அவ்வளோதான், நீங்கள் சொந்தமாக எழுதலாம். ஸ்பெல்லிங்கை தயார் பண்ணிடணும், கேரக்டர் ஸ்பெல்லிங் பார்க்கணும், ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங் பார்க்கணும், அவ்வளோதான். கிராமர் பர்சன்டேஜ் யூஸ் பண்ண போகிறோம், தட்ஸ் இட். நீங்கள் நினச்சது எழுதிடலாமே. கொஞ்சோண்டு ஒக்காபுலரி நடுவில் கற்றுக்கணும், தட்ஸ் இட். வேறு எதுவும் தேவையில்லையே. அப்போது யூ நீட் நாட் டிபெண்ட் அப்பான் கைடு, யூ நீட் நாட் டிபெண்ட் அப்பான் நெக்ஸ்ட் பாய், பக்கத்தில் காமிக்கிறது, பிட் பேப்பர், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சொந்தமாக எழுதும். சொந்தமாக எழுதி 70 மார்க் வாங்குறது, காப்பீட் 80 வாங்குறது பெட்டரு. ஏன்னா இட் இஸ் யுவர் மார்க். சொந்தமாக எழுதுவது இட் இஸ் யுவர் மார்க். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா முதல் எக்ஸாமில் நீ குறைவாக வாங்கலாம், பிராத்மிக்கில் மத்திய ஹையர் கிளாஸ் போக போக போய் யூ வில் பி த பாஸ். உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அப்புறம் என்ன காதல் கேட்கணும், அது மற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நம்ம முச்சத்தமாக ஒரு ஐடியா பண்ணுவாங்க. அவன் ஹிந்தியில் கேட்டு தமிழ் எழுத சொன்னாங்கன்னா தமிழுக்கு அங்கே பேசேஜுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கே எழுதிடுவாங்க. தமிழ் எழுதுனா ஹிந்தி கொடுத்த பேசேஜ் எழுதிடுவாங்க. வாதிரி முட்டாளும் கிடையாது, ஒரு வாதிரியாக வந்துடுவாரு, ஒரு தடவையாக வந்து 2 தடவையாக வந்துடுறது. நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக் வந்தாலும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஹிந்தி டு தமிழ் இங்கிலீஷ் இருந்தோமா, அந்த கொடுத்துருக்க பேராக எழுதுங்க. அந்த கொடுத்துருக்க மற்ற பேசுறதுக்கு இங்கே போடாதீங்க.
ஹிந்தி வந்து தமிழில் எடுத்து ஹிந்திக்கு போடுறது, தமிழ் ஹிந்தி போட்டிங்கன்னா ஏமாற்ற மாதிரி செய்கிறது. இது என்னன்னா மற்ற எல்லாத்த போட்ட மாதிரி சேர்த்து கட் பண்ணிட்டாங்க, எதுக்கு இவன் ஏமாற்ற மாதிரி செய்கிறான்னு சொல்லிட்டு. ஆகையினால முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் ஒழுங்காக பண்ணுங்கள், ப்ரிசி ரைட்டிங் ஒழுங்காக பண்ணுங்கள். ப்ரிசி ரைட்டிங் பண்ணும்போது எவ்வளோ வேர்டு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேர்டு நீங்கள் எழுதுங்க. தியே கயே குல் சப்த, த வேர்ட் கிவன், தியே கயே குல் சப்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், லிக்கே கயே குல் சப்த நீங்கள் எவ்வளோ எழுதுங்க. அது கவுண்ட் பண்ணுங்க, ஒரு இதில் எத்தனை வேர்டு வருதுன்னு சொல்லி. கேஸ் சென்டிங் மட்டும் விட்டுருங்க, நே பரு கா கே கி கேலி இருக்குல்ல, அதை விட்டுட்டு மீதி எல்லாம் எழுதுங்க. ஓகேவா? அப்போது உங்களுக்கு ஐடியா வந்துடும் எப்படி எழுதுன்னு சொல்லி. 1/3 தான் எழுதணும், சில லைன்ஸ் விட்டுடுவோம், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சுருக்கமாக எழுத முடியாது. அவங்க அண்டர் 80 கொடுத்தாலும் யூஆர் கோயிங் டு 60, அவங்க 60 கொடுத்தாலும் யூஆர் கோயிங் டு 20 வேர்ட்ஸ். எப்படின்னா ஒரு லைனுக்கு 8, 5 லைன் இருந்தால் 40, அவ்வளோதான். கவுண்ட் பண்ணும்போது அப்படி தான் கவுண்ட் பண்ணிப்பீங்க, எழுதும்போது அதான் கவுண்ட் பண்ணிப்பீங்க. எது எழுதினாலும் எல்லாம் எழுதுங்க. கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை கொஸ்டின் ஆன்சர் கேட்டுருக்கோ அத்தனை எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் பரவாயில்ல, கிராமர் மிஸ்டேக் இருந்தால் பரவாயில்ல, கருத்து சில விஷயம் விட்டால் பரவாயில்ல. நான் கொக்கி போட்டு லாஸ்ட் பேஜில் ஆன்சர் இருக்கிறது, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படியே லைனாக எழுதுங்க. அப்படியே மிஸ் ஆகிடுச்சா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எழுதுறது நீட்டாக எழுதுங்க. கையில் பென்சில் எடுத்துங்க, பென் எடுத்துங்க, ரெட் பென் எடுத்துங்க, வேறு கலர் ரெட்டு க்ரீன் அவாய்ட் பண்ணிட்டீங்களேன். பென்சிலில் ஒரு கொஸ்டின் முடிஞ்ச உடனே அதை ஒரு ரோமன் 1 முடிச்சா பென்சிலில் ஃபுல்லாக போட்டுருங்க, அண்டர்லைனிங்க ஃபுல்லாக. ரோமன் 2 முடிஞ்சிடுச்சா கீழே 1 போடுங்க. அந்த ரோமன் பேர் க்ளீனாக எழுதுங்க. ரோமன் 1, ரோமன் 2, ரோமன் 3ன்றதை ஃபில்லப்ஸ்னு எழுதுங்க. காலி ஜக பரி அப்படி சொல்லி எழுதிட்டு சம்மரியாக ஹெட்டிங் எழுதுங்க. என்ன ஹெட்டிங் எழுதுங்களோ, பீர்பல் கி சத்துராயின்னு பீர்பல் கி சத்துராயின்னு போடுங்க. டீச்சர் வேலை தான் அது. ஆனால் யூ ஆர் தி லூசர், நீங்கள் தான் எடுக்க போகிறது மார்க்கு. நமக்கு என்ன சொல்கிறேன், நாம் ஈஸியாக மார்க்கு சம்பாதிக்கிறது. இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு, இதில் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கே வரும். இப்போ சாதாரண ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு, ஸோ ஓவர் கோட் போட்டுக்கிறது, டை கட்டிக்கிறது, அப்புறம் ஷர்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறது, பெல்ட் கட்டுறது, கேர்ள்ஸ் ட்ரெஸ் வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அப்போ தான் உங்களுக்கு கெத்தாக தெரியும் பார்க்கும்போது. மற்றபடி நம்ம வித்தியாசமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் மார்க் அதிகமாக முடியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எழுதும்போது இந்த மார்க்ஸ் எழுத பழகுங்க. டிவிஷன் சப்டிவிஷன் ஒழுங்காக போடுங்க, சைடு ஹெட்டிங் ஒழுங்காக போடுங்க. அப்புறம் வந்து அந்த எவ்வளோ சாய்ஸ் வந்து மட்டும் எழுதுங்க. டீச்சரை ஏமாற்றணும்னு வராத கொஸ்டின் எழுதாதீங்க. வராத கொஸ்டின் எழுதிங்க, அவங்களுக்கு தெரியும் வராத கொஸ்டின் சொல்லி. கையில் ஏன்னா 10 பேர் எடுத்து போது மனக்கூட தெரியும். மீது எல்லாம் இந்த கேள்வி வரவே இல்லையே, டவுட் எடுத்து பார்த்தா நீங்கள் ஃப்ராடு ஏமாத்தங்கன்னு தெரிஞ்சிடும். எதுக்காக வந்து நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கணும்? நீங்கள் தெரியாமல் கூட எழுதிட்டு இருப்பீங்க, எதுக்கு நம்ம கெட்ட பேர் வாங்கணும்? அதனால என்ன கேட்டிருக்கணும் அது மட்டும் எழுதுங்க. யாராவது சொல்லிப்பாங்க எழுதி ஒரு 2 மார்க் அது போடுவாங்க. நோ தப்பாக எழுதிங்கனாலே ஏதாவது ஒரு சம்பரி காதில் கேட்டது மட்டும் பேச பண்ணி 4 வாங்குவீங்க. இந்த மாதிரி முறையற்ற விதத்தில் 2 வாங்குறதை விட தப்பாக எழுதி தப்புனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக். நம்ம ஜனங்க இருக்காங்க, சம்மரி எழுதுவாங்க, ராம் ஜாத்தா ஹே ராம் ஹே 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 ராம் ஜாத்தா அப்படி எழுதுவாங்க. அப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு மொத்த வேர்டை போடுவாங்க. அப்புறம் பக்கத்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி அதில் இருக்க வார்த்தையில் எழுதுறது. இப்படிலாம் ஏமாத்தினால பேஜ் நிரம்பிடும், மார்க் நிரம்பாது. வாத்தியாரங்க எல்லாரும் சும்மா ஏனோ தரலாம் மார்க் பண்ண மாட்டாங்க. எப்போ ஒரு தடவை எஸ்கேப் ஆகிருப்பீங்க, அது நடக்காது. நமக்கு தெரியும் திஸ் இஸ் மை மார்க் சொல்லி. அப்போ ரீடோட்டில் அப்ளை பண்ணுறது, ரீவேல்ஸ் அப்ளை பண்ணுறது இருக்கக்கூடாது. ஆகையினால எது நல்லா தெரியுமோ அந்த ஆன்சர் எழுதுங்க முதல்ல. அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டினுக்கும் அக்கார்டிங் டு சாய்ஸ் எழுதுங்க. மிஸ்டேக் வந்தால் பரவாயில்ல, கிராமர் மிஸ்டேக் வந்தால் பரவாயில்ல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் பரவாயில்ல. அப்போ தான் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குவீங்க. இந்த முறை வாங்கலாம், நெக்ஸ்ட் எக்ஸாம் ஹையஸ்ட் மார்க் வாங்கிடுங்க. மதியமாக சரியாக எழுதலையா, உங்களுக்கு 50 மார்க்ஸ் தான் வந்தால் நோ ப்ராப்ளம். ராஷ்டிர பாஷா 60 வாங்குவீங்க. ஹையர் கிளாஸ் போகும்போது 70-75 வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. பிகாஸ் தட் டெவலப் யுவர் கான்ஃபிடென்ஸ். அதுபோல் உங்களுக்கு இன்னும் பர்சனாலிட்டி இருக்கணும். நான் இப்படி தான் எழுதுவேன், எனக்கு மெத்தட் ஆஃப் ரைட்டிங் இது தான். என் கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே டீச்சர் ஷுட் கெட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி தான் நம்ம எழுதுகிறோம். அந்த மார்க் எழுதும்போது எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் மார்க் எழுதுறதுக்கு இல்லையா? அழகாக எழுதுங்க, எதையே விடாதீங்க, மொத்தம் எழுதுங்க. எப்போ மொத்தம் எழுதுவீங்க? உங்களுக்கு மொத்த ஆன்சரே தெரியணும், காதில் கேட்டாக்கு தெரியணும், அவ்வளோதான். ஏன்னா எல்லாத்தையும் படிச்சுலாம் எழுத முடியாது, எனக்கு தெரியும். பிராத்மிக எழுதலாம், மத்தியம் எழுதலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போக சம்மரியில் எப்படி சொந்தம் இதுவும் எழுத முடியும், மனோரம் பண்ணி எழுத முடியும்? நம்ம என்ன கம்ப்யூட்டரா என்ன, இல்லை சாட் ஜிபிடியா எல்லாத்தையும் ஆன்சர் கொடுக்குறதுக்கு? இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். சொந்தமாக தான் எழுத போகிறீங்க, காப்பிடிக்காமல் பட்சத்தை சொல்கிறாங்க. அப்போது நாம் எழுதும்போது நமக்கு வந்து தெரியணும். அதுதான் ஸ்பெல்லிங் ஒழுங்காக பார்த்துங்கன்னு சொன்னேன். அப்புறம் கிராமர் வந்து ரொம்ப ப்ரெசன்டென்ஸில் எழுதுங்க, உங்களுக்கு மிஸ்டேக் வராதுன்னு சொல்கிறேன்.
புரியுதுங்களா? இந்த மாதிரி எழுதுனா பரீட்சையிலேருந்து பிரவீன் உத்தராதையும் கரெக்டாக எழுத முடியும். இதை எழுதும்போது இந்த போயம் எழுதும்போது என்ன பண்ணணும்? கவி பரீட்சை எழுதுவோம், பாவார்த்தை எழுதுவோம். ஹையர் கிளாஸ் வரும்போது கவி பரீட்சை எழுதுவோம், அப்புறம் கவிதா பரீட்சை எழுதுவோம், பாவார்த்தை எழுதுவோம், விசேஷம் எழுதுவோம். உங்கள் மாஸ்டர் எப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதே அப்புறம் எழுதுங்க. ஒரு லோயர் கிளாஸில் ஒரு மார்க்கு ஒரு லைன் எழுதணும் வைக்கணும். ராசவாஷம் வரும்போது ஒரு மார்க்கு 2 லைன் எழுதணும். ஹையர் கிளாஸ்லாம் ஒரு மார்க்குக்கு 3 லைன் எழுதணும். இப்போ 10 மார்க்னா 30 லைன் எழுதணும். 30 1.5 பக்கம் வரும், 2 பக்கமாக வரும். அப்போ தான் உங்களை மார்க் பண்ண முடியும். நான் எழுதிட்டேன். சில பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் ஒரே ஒரு வேர்டு தான் ஆன்சர். அந்த கேள்வி எழுதாதீங்க. உங்களுக்கு பெருசு எழுதுனா பெருசு எழுதுங்க. நேச்சுரலாக டீச்சர் என்ன பண்ணணும்? 2 மார்க்ஸ் 1 வேர்டு எழுத வேண்டிய 2 மார்க்ஸ் பண்ணணும், 1 மார்க் போடுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு அட்ராக்ட் த டீச்சர். எவ்வளோ மிஸ்டேக் இருந்தாலும் ஃபுல்லி எழுதுங்க. இந்த தடவை இல்லைனாலும் அடுத்த எக்ஸாமில் அதிகமாக மார்க் வாங்கிடுவீங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, விஷ் யூ ஆல் தி வேஸ். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு மார்க் வரும். இல்லை சந்தேகமே கிடையாது, ஃபுல் மார்க் வரும், வாங்கியே தீரணும். தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேர் நான் கொஞ்சம் புதுசாக மாற்றிருக்கோம். என்ன பேர் மாற்றிருக்கோம்? லாங்குவேஜ் லெகசி ப்ரோ, PRO ப்ரோ. பேர் அப்படி சும்மா இது இருக்குல்ல, அட்ராக்டிவாக இருக்குல்ல, புரிஞ்சது இல்லை? லாங்குவேஜ் லெகசி ப்ரோ முதல்ல இருந்ததுல, ஹிந்தி எக்ஸாம்ஸ் அண்ட் கிளாஸஸ். அந்த பேரை மாற்றி இப்போ லாங்குவேஜ் லெகசி ப்ரோ அப்படின்னு போட்டுருவோம். ஏன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியறதுக்காக. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஏற்கனவே 15 போட்டுட்டோம், இன்னும் இந்த வருஷம் மட்டுமே 1000 போட போகிறோம். அதனால எவ்வளோ முடியும் அதை உதாரணம் இப்போ கிராமரில் கொண்டு வர பாருங்க, ஈஸியாக புரிஞ்சு ஒரு லைனில் கிராமர் கொண்டு வரேன். அதான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள எங்களை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கோம். மறந்தாதீங்க. லாங்குவேஜ் லெகசி ப்ரோ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச் டியர். டியர் வியூவர்ஸ், ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் வெறும் இந்த ரைட்டிங் எக்ஸாம் எழுதிங்கன்னா உங்களுடைய நாலேஜ் வளராது. வெளியில் யார்கிட்ட பேசும்போது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்போக்கன் ஹிந்தி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் அவைலபிள். அதில் பெஸ்ட்டு பாத் கரோ அகாடமி, சென்னை பாத் கரோ அகாடமி. உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் 9884206989. I repeat, 9884206989. அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், டாக்டர் முகுந்தன். நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்லேஷன் கோர்ஸ் அதுவும் அவைலபிள் இருக்குது. அதுவும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமை இல்லை சொந்தமாக எழுத முடியும். ஏன்னா நான் எப்பவுமே சொல்கிறது தான், திஸ் இஸ் மை மார்க்குன்னு தோணணும் உங்களுக்கு. அதுக்கும் அதே தான், 9884206989 ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடச்சிடும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க, ட்ரை தட் ஒன். நிச்சயமாக உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ். இந்த ஸ்போக்கன் ஹிந்தி ரொம்ப காஸ்ட்லி நினைக்காதீங்க. டெக்ஸ்ட் புக் ஒன்லி 150 rupees 8 கிரேட் இருக்குது. 150 rupees ஈச் கிரேட். எக்ஸாம் ஃபீஸும் 150 rupees தான். நீங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க இதை அழகாக கிளாஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு 1 month 2 monthஸில் நீங்கள் 3 months ஒன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். டெக்ஸ்ட் புக்கு 150 rupees, எக்ஸாம் ஃபீஸ் 150 rupees. ஒவ்வொன்றுத்துலையும் மிக சிறப்பான முறையில் எக்ஸாம் நடத்துவாங்க. ட்ரான்ஸ்லேஷன் கோர்ஸ் அதே மாதிரி தான். டெக்ஸ்ட் புக் 200 rupees, எக்ஸாம் ஃபீஸ் 200 rupees. இது 8 வயசு மேலே யார் வேணால் பண்ணலாம். உங்கள் கிளாஸ் டீச்சரை, ஹிந்தி டீச்சரை சொல்லுங்களேன், இந்த மாதிரி நடத்துகிறாங்க, 9884206989 ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எங்களை டீச் பண்ணுங்கள், எங்களோட நாலேஜ் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி. தேங்க்யூ.